அறிவு சிறந்ததா பொருளாதாரம் சிறந்ததான்னு கேட்கும் பொழுது இதற்கு அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த ஒரே கேள்விக்கு 10 பதில் சொன்னாங்க. ஒரு கேள்விக்கு அறிவு தான் பெரும்பான்மையை வைத்து, சில நேரங்களில் சில வித்தியாசப்படவும் செய்யலாம், பெரும்பான்மையை பொறுத்த வரையில் இந்த 10 காரணங்களால் அறிவுதான் சிறந்தது என்று செய்தனா அலி ரலியல்லாஹு அவர்கள் அறிவின் சிகரம் நமக்கு சொல்லி காண்பித்தார். அறிவு என்பது நபிமார்களின் சொத்து. ஆனால் பொருளாதாரம் என்பது பெரும்பாலும் ஃபிர்அவுன்களுடைய சொத்தாக இருக்கார். ஃபிர்அவுன்களுடைய அப்படிப்பட்ட வம்பர்களுடைய சொத்தாக இருக்கிறது, வாரிசாக இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி செல்வத்தை நீங்கள் தான் பாதுகாக்க வேண்டும், அறிவு உங்களை பாதுகாக்குன்னு சொன்னாங்க. செல்வத்தை நீங்கள் தான் பாதுகாக்கணும், ஆனால் அறிவு என்பது உங்களை பாதுகாக்கும். அது மாதிரி செல்வந்தர்களுக்கு விரோதிகள் ஜாஸ்தி, விரோதிகள் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. அவன் மீது உள்ள பொறாமையினால விரோதிகள் அதிகமாக இருப்பாங்க. ஆனால் அறிவாளிகளுக்கு நண்பர்கள் அதிகமாக இருப்பார். அது மாதிரி 4வதாக சொன்னாங்க, செல்வம் என்பது அது செலவழிக்க ஒல் மாலு யன்குஸு பின் நஃபகா, செலவழிப்பதால் குறையும் செல்வம். ஆனால் கல்வி என்பது கொடுக்க கொடுக்க கூடும், அது அதிகரித்து கொண்டே இருக்கும் என்று சொன்னாங்க. அது மாதிரி ஒரு செல்வம் இருக்கிறதே பெரும்பாலும் செல்வத்திலே கஞ்சத்தனத்தை உண்டாக்கும். செல்வம் இருக்கிறவன் பெரும்பாலும் கஞ்சத்தனமாக இருப்பார். அறிவு என்பது தாராளத்தன்மையை ஏற்படுத்தும். இன்னும் அறிவின் சிகரம் அலிநாயகம் சொல்கிறார்கள், செல்வத்தை திருடலாம், செல்வத்தை ஒரு மனிதன் திருடலாம், அறிவு திருட முடியாது. அறிவு போய் ஒரு இடத்துல எடுத்து ஒரு மனிதனுடைய அறிவிலிருந்து அறிவை திருடுவது என்பது சாத்தியமல்ல. அது மாதிரி செல்வம் என்பது எவ்வளவுதான் இருந்தாலும் ஒரு எல்கைக்கு உட்பட்டது. அறிவுக்கு எல்கையே கிடையாது, அது விசாலமானது, கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும், முடிவு என்பதே இல்லை. எவ்வளவு கற்றாலும் அது எல்கை இல்லாத விசாலமான விரிந்த ஒரு நிலை என்று சொல்வார். அது மாதிரி செல்வம் என்பது கால ஓட்டத்தால் அழியும். ஒரு காலம் வருது திடீர்னு ஏழையாயிரும், ஒரு காலம் வருது திடீர்னு செல்வந்தன் ஆகலாம் என்றெல்லாம் கால ஓட்டத்தால் அழியக்கூடியது செல்வம். ஆனால் கல்வி என்பது கால ஓட்டத்தினால் அது அழியக்கூடியது அல்ல என்று சொல்வார். அது மாதிரி செல்வம் என்பது உள்ளத்தில் இருளை உண்டாக்கலாம். செல்வம் அதிகரிக்க அதிகரிக்க உள்ளத்தில் அவனுக்கு இருள் ஏற்படலாம். ஆனால் கல்வி என்பது ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் நூறாணியத்தை உண்டாக்கும்னு சொன்னான். அது மாதிரி செல்வம் என்பது ஒரு மனிதனுக்கு ஆணவத்தை தரலாம், அறிவு என்பது பண்பாட்டையும் ஒழுக்கத்தையும் பணிவையும் தரும் என்று அடுத்த அலிநாயகம் அவர்கள் கல்வியினுடைய மாண்பை சொல்லும் பொழுது உலகத்தில் வலிமையான செல்வத்திற்கும் அதற்கும் ஒப்பிட்டு ஒரு 10 வித்தியாசத்தை சொல்வார்.